வெல்கம் டு ட்ரீம் மேக்கர். இன்றைக்கி பாடி மெஷர்மெண்ட்ஸ் பாப்பாவுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷோல்டர் அளவு எடுத்துக்கோங்க. ஷோல்டர் பாயிண்ட் எதுன்னு தெரில அப்படின்னா குழந்தையோட அந்த கையை வந்து லிஃப்ட் பண்ணிங்கன்னா அந்த ஷோல்டர் போன் தெரியும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அதோட எக்ஸாக்டாக மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ பாப்பாவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 8 இன்ச் வருது. ஒரு குழந்தைங்களுக்குமே வந்து இந்த அளவு மாறும். இப்போ வந்து டாப் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 3 ஹைட் நமக்கு கிடைக்கும். ஒன்று சோலி நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா 6 to 7 இன்ச் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். 6 இன்ச் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நெக்கு லோவாக இருக்கிறப்போ நான் கொடுப்பேன். ஸோ 7 இன்ச் அப்படிங்கிறது க்ளோஸ்டு நெக்காக இருந்துச்சுன்னா நான் கொடுப்பேன். அது மாதிரி ஃப்ராக் அண்ட் கவுன்ஸ் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எக்ஸாக்டாக வேஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. 8 இல்லை 9 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்கள் பாப்பாவுக்கு அந்த இடத்துல எவ்வளோ வருதோ அதை நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாப்பா போட்டிருக்க டாப் ஹைட்டுக்கு நீங்கள் ஏதாவது ஏலைன் ட்ரெஸ் இல்லை இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த டாப்போட ஹைட் எடுத்துக்கோங்க. இப்போ ஆர்ம் ஹோலோட ஹைட் பார்த்திங்க அப்படின்னா பாப்பாவுக்கு 4 இன்ச் வருது. அதாவது அந்த கை பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆர்ம் ஹோலோட பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ கை எங்கே லிஃப்ட் பண்ணுறாங்களோ அந்த இடம் அதுக்கு நேராக என்ன மெஷர்மெண்ட் வருதோ அது மார்க் பண்ணிக்கோங்க. லூஸாக இருந்தால் கூட தப்பாக தெரியாது குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப. இப்போ நெக் விட்த் பார்த்திங்க அப்படின்னா பாப்பாவோட கழுத்து வந்து எவ்வளோ அளவு இருக்குதோ அதுதான் நெக் விட்த். ஸோ பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச் வருது. ஸோ உங்களுடைய குழந்தைக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா டைரெக்டாக அது எவ்வளோ விட்த்தில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்காங்க. நெக் டெப்த் வந்து நம்மளோட இஷ்டம் தான், எவ்வளோ நாளும் வச்சுக்கலாம். இப்போ செஸ்ட் லைன் பார்த்திங்க அப்படின்னா பாப்பாவோட கையை தூக்கிட்டு இந்த மாதிரி ஃபுல் செஸ்ட் ரவுண்ட் எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் டைட்டாக எடுக்காமல் கொஞ்சம் லூஸாக எடுத்துக்கோங்க. பேட்டர்ன் பண்ணுறப்போ 1 இன்ச் வந்து நம்ம சேர்த்து தான் எடுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் லூஸ் ஃபிட்டாக நீட்டாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்க வந்து போடுறப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக போட்டுக்குவாங்க. அதே மாதிரி தான் வேஸ்ட்லேயும் எடுக்கணும். ஸோ செஸ்ட்டை விட வேஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இங்கேயுமே வந்துட்டு 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துக்கோங்க. அந்த பேக்கில் ரோப் வச்சு தைக்கிற மெத்தடில் தைச்சிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் நாள் போச்சு அப்படின்னா அந்த ட்ரெஸ் வந்து இன்னொரு 2-3 டைம்ஸ் போட்டுக்குவாங்க. நீங்கள் எக்ஸாக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி தைச்சிங்க அப்படின்னா அந்த டைம் மட்டும்தான் போட முடியும். அடுத்து ஹைட் மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். பாப்பாவோட ஷோல்டரில் வச்சுட்டு டேப் இந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஹைட் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வேஸ்ட் லென்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே டாப் வந்துட்டு நீங்கள் இப்போ நீஸ் அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நீஸில் எவ்வளோ வருது, அடுத்து ஆங்கிளில் எவ்வளோ வருது, இல்லை ஃபுல் லென்த் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது ஒவ்வொரு மார்க்கிங்ஸுமே நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா பேட்டர்ன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரா பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு 3 இன்ச் போதும். இப்போ ஸ்லீவ்ஸ் பார்க்கலாம். ஸ்லீவ்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் தான் குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஒரு சில அந்த பட்டுப்பாவோட ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ ஸ்லீவ்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட் தான் இப்படி எடுக்கணும். ஆர்ம் ஹோல் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு எடுத்துக்காங்க. இது வந்து கொஞ்சம் லூஸ் ஃபிட்டாக தான் இருக்கும். பாப்பாவுக்கு கொஞ்சம் தான் லூஸாக இருக்கும். ரொம்ப டைட்டாலாம் நீங்கள் ஆர்ம் ஹோல் எடுக்காதீங்க, கண்டிப்பாக போட மாட்டாங்க. இப்போ ஸ்லீவ்ஸ் லென்த்தஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் லென்த்தாக வேணும் அப்படின்னா 3 இன்ச் எடுத்துக்காங்க. எல்போ அளவுக்கு ஸ்லீவ்ஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த எல்போக்கு மேலே ஒரு 1 இன்ச் கம்மி பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல் லென்த் வேணும் அப்படின்னா ஃபுல் லென்த்தில் அந்த ரிஸ்ட்டில் எவ்வளோ, அதாவது ரிஸ்ட்டு சுற்றி ஒரு அளவு இருக்கும்ல அது வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை ஷார்ட் ஸ்லீவ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஷார்ட் ஸ்லீவ்க்கு வந்து எந்த லென்த்தில் வருதோ அந்த லென்த்தில் இருந்து டேப்பை சுற்றி எடுத்துக்கோங்க. அதுதான் ஸ்லீவ் ஓப்பன். ஸோ இது மாதிரி தான் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எடுக்கணும் குழந்தைங்களுக்கு. இல்லை ஈவன் நமக்கு எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் டைட் ஃபிட்டில் எடுப்போம். அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இந்த மெஷர்மெண்ட் வச்சு பேட்டர்ன் பண்ணுறது நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன். இது மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.